வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கான இலவச காலணி, கல்வி அமைச்சின் அறிவிப்பு. தொடர்ச்சியாக வெள்ளத்தினால் பாதிக்கப்படும் கிளிநொச்சி மக்கள். புலமை பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் பரீட்சை திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. 250க்கும் குறைவான மாணவர்கள் உள்ள பாடசாலைகளின் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு இலவச காலணி வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய அறிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறியதாவது: இதன் மூலம் சுமார் 7 லட்சம் மாணவர்களுக்கு இந்த காலணிகள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பாடசாலைகளில் காணப்படும் மனித மற்றும் பௌதிக வள பற்றாக்குறைக்கு கட்டம் கட்டமாக தீர்வு காண்பதற்கான கொள்கை ரீதியான இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பாடசாலைகளுக்கு சமமான வளங்களை பகிர்ந்தளிப்பதால் பாடசாலைகளுக்கு இடையில் போட்டித்தன்மை ஏற்படாது என அவர் மேலும் தெரிவித்தார். இதன் மூலம் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் நலன்புரி திட்டங்களை விரிவுபடுத்துவதற்கான முன்வழிவுகள் மீண்டும் கணக்காய்வு செய்யப்படுவதாகவும் 250க்கு குறைவான மாணவர்கள் உள்ள பாடசாலைகளுக்கு இந்த இலவச காலணி வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கல்வி மறுசீரமைப்புகளுக்கான முன்வழிவுகள் மீளாய்வு செய்யப்பட்டு நவீன உலகின் தேவைகளுக்கு பொருத்தமான வகையில் புதிய கல்விக் கொள்கை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பரீட்சை முறைமை மாற்றப்படுவதன் மூலம் மாணவர்களுக்கு இணக்கமான கல்வி முறையை உருவாக்கும் நோக்கில் பணியாற்றப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி மக்கள் தொடர்ந்தும் 3வது முறையாகவும் வெள்ளத்தினால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இரண்டமடு குளத்தின் வான் கதவுகள் 3வது முறையாக திறக்கப்பட்டதால் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஐயன் கோயிலடி, ஊரியான், பெரியகுளம், கண்டாவளை போன்ற பகுதிகளில் வயல் நிலங்களுக்கு பெரும் அழிவினை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள பாதிப்பு காரணமாக குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்ததால் முதலைகள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக நிலைக்கோபம் உணர்ந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக வீட்டிலோ அல்லது வெளியில் செல்வோர் தனிமையில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வட்டக்கச்சி, பெரியகுளம் பகுதிகளிலிருந்து புளியம்பக்கணி செல்லும் பிரதான வீதியில் வெள்ளம் குறுக்கறுத்து பாய்வதன் காரணமாக கனரக வாகனங்கள் மாத்திரமே இவ்வீதியினூடாக பயணிக்க முடிகிறது. இதனால் பாடசாலை மாணவர்கள் தமது கல்வி செயற்பாடுகளை மேற்கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் உள்ள மாணவர்கள் பாடத்தை தொடர முடியாத சூழல் காணப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். மழையுடன் கூடிய வானிலை இன்று குறைவடைந்தாலும் நீர்த்தேக்கங்களில் இருந்து வெளியேறும் நீர் மக்கள் குடியிருப்புகளை ஊடறுத்து செல்வதால் கிளிநொச்சி மக்கள் 3வது முறையாகவும் வெள்ள பாதிப்புக்குள்ளாகி பெரும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான மேன்முறையீடுகளை இணைய வழியூடாக சமர்ப்பிக்குமாறு பரீட்சை திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 27ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வரை இதற்கான காலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். குறித்த பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வெளியாகிய நிலையில் அதற்கமைய குறித்த பெறுபவர்களை www.donate.lk என்ற இணையதளத்திற்குள் பிரவேசித்து பார்வையிட முடியும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புலமை பரிசிலை பெற்றுக் கொள்வதற்காக விண்ணப்பிக்க கூடியவர்கள் 20,000 பேர் என்பதுடன் விசேட தேவையுடைய 250 விண்ணப்பதாரிகள் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயனர் மற்றும் கடவுச்சொல் என்பவற்றை கொண்டு பாடசாலை பரீட்சை பெறுபவர் ஆவணத்தை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புலமை பரிசில் பரீட்சைக்கான மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளி விவரங்களையும் பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதேவேளை கடந்த வருடம் இடம்பெற்ற குறித்த புலமை பரிசில் பரீட்சையின் 3 வினாக்கள் கசிந்து சமூகத்தில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.